ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு கரிச்சக்கை பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸு கரிச்சக்கை எடுத்துருக்கிறேன். அதை நல்லாவே தோல் எல்லாத்தையும் வெட்டி நீக்கிடணும். அது பச்சை கலர் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் சீவிடலாம். இப்போ அதை கட் பண்ணி நடுவில் தண்டு இருக்கும். அந்த தண்டு பகுதி நமக்கு வேண்டாம். அதனால் அந்த தண்டு பகுதியும் கட் பண்ணி நாம் நீக்கிடலாம். இப்போ ரொம்ப பெரிய பீஸாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப சின்ன சைஸாகவும் கட் பண்ணக்கூடாது. மீடியமாக கட் பண்ணிக்கலாம். எல்லா பீஸையுமே அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண உடனே இந்த பீஸ் அவ்வளோத்தையும் நாம் தண்ணியில் போட்டு வைக்கணும். ஏன்னா இந்த தண்ணியில் போடாமல் இருந்தால் இந்த கரிச்சக்கை வந்துட்டு கலர் மாறிடும். அதுக்காக தான் நாம் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டும். பாருங்கள், இந்த சைஸாக கட் பண்ணணும். இதை இப்போ நம்ம தண்ணீரில் போட்டுடலாம். எல்லாத்தையுமே நாம் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கடாய் அடுப்பில் வச்சு தண்ணி விட்டு இந்த கரிச்சக்கையை போட்டு கரிச்சக்கை முங்கிய அளவுக்கு தண்ணி விடணும். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் பொடியையும் உப்பையும் சேர்த்து ஒரு கலக்கி விட்டு இதை நல்லா கொதி வந்த உடனே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். ரொம்ப நல்லா வேகக்கூடாது, மீடியமாக வெந்தாலே போதும். சீக்கிரமாக இது வெந்துடும். இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடும். இப்போ தண்ணியை வடிகட்டி கரிச்சக்கை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இவ்வளோத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கண்டாம், குறப்பாக அரைச்சாலே போதும். பாருங்க, இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனேமே கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நாம் குறப்பாக அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதில் போடணும். இப்போ அந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது வந்துட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். பாருங்க, பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நாம் வேக வச்சிருக்கிற கரிச்சக்கையை இது கூட போட்டு நல்லாவே கிண்டி விடுவோம். இந்த மசாலா கரிச்சக்கையில் எங்கும் படணும், அது கணக்காக நாம் கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நாம் கரிச்சக்கை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம், அதுக்காக பார்த்து சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு இந்த தேங்காய் துருவலை அதுக்கு மேலே தூவி இதையுமே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேங்காய் துருவலும் இந்த கரிச்சக்கையில் எங்கும் படும்படியாக நல்லாவே கிண்டி விட்டுக்கணும். பாருங்க, இப்போ கரிச்சக்கை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.